ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ரீசனிங் சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஷார்ட்கட்டில். ஸோ 45 மாணவர்கள் ஒரு வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜிக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜிக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் மொத்தம் 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. அதில் ரவின்ற ஒருத்தர் இருக்கார். அவருடைய ரேங்க் கார்டு கொடுப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு அதில் 9th ரேங்க் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நபர் இருக்கார், அவர் பேர் வந்து ராஜ். சரிங்களா, ராஜி. அந்த ராஜிக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 18 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரவி வந்து எத்தனாவது ரேங்க்னா, ரவி வந்து 9வது ரேங்க்கு. அப்போ ரவிக்கும் ராஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் அந்த சம்மோட கேள்வி. ஸோ இது உங்களுக்கு புரியுதுங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த கிளாஸ் 10th மொத்தம் எழுதிட்டு உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். சரி, ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ ரவியோட ரேங்க் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 9 தெரியும். ஸோ 9க்கு நேராக நான் ரவின்னு எழுதிக்கிட்டேன். இது வந்து 1லேருந்து 45 வரைக்கும் எழுதிக்கிட்டேன். அந்த கிளாஸோடைய ஸ்ட்ரென்த் இது. சரிங்களா. ஸோ ரவி வந்து 9வது ரேங்க் எடுத்திருக்காரு. அப்போது ராஜிக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா 18 பேர் இருக்காங்களாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், கீழே இருந்து கவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. இது வந்து 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 18 பேர் இதோடு முடியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ராஜி கீழே 18 பேர் இருக்காங்க. அப்போ ராஜோட ரேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 27. சரிங்களா, இதுதான் ராஜோட ரேங்க். அப்போது ராஜி கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, இந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ரவி மற்றும் ராஜிக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவன் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ இந்த இருக்கிற ரவிக்கும் 9th ரேங்க்கு, இங்கே இருக்கிற 27வது ரேங்க்கு ராஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 17 வரும். நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ டோட்டலாக மொத்தம் 17 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 17. தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.